ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு விசாரணைக்கர்த்தன் எலேசர்ட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்து அனுப்புறான். என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டு வரணும்பா, அவனை மட்டும் இங்க இருந்து அங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நீ கூட்டிட்டு போயிடக்கூடாது, தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். அப்போ இந்த தூதன் என்ன செய்யறான் பாருங்க, அவனை நேர்வழியா நடத்தி போயிட்டான். சரியான துணையை தேர்வு செய்ய உதவி செய்தான். அங்க இங்கே அலைந்து திரிய என்ன செய்யல, விடல. அவன் சொல்றான், நேர்வழியா என்னை நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணி இருக்கிறாரே அவருக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் தூதன் இந்த வருஷம் உங்களை நடத்த போகிறாங்க. வீணா அலைய போறது இல்ல. எந்த அப்பாயின்மெண்டா இருந்தாலும் கரெக்டா பினிஷ்ட் ஆயிடும். எந்த பொறுப்பா இருந்தாலும் நேர்த்தியாய் செய்து முடிக்கப்படும். நீங்கள் நிறைவேற்றி முடிக்க வேண்டிய கடமைகளை வெற்றிகரமாய் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். அது நீங்க அறியாத இடமா இருக்கும், தெரியாத சூழ்நிலையா இருக்கும், புரியாத புதிரா இருக்கும். இது எப்படி நான் செஞ்சு முடிக்க போறேங்கிற மிகப்பெரிய மலைப்பா இருக்கலாம், அது ஒரு பெரிய கேள்வியா இருக்கலாம். ஆனா நீங்க கடைசியில சொல்லுவீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் மூலமா தேவன் உங்களை வழி நடத்துவார்.